Welcome to Ideal and Others Higher Secondary School Andiyur. Good morning to all. Today Maths online classes. Chapter number 7 Mensuration. Exercise 7.2. See the first sum. So see the first one. A 14 meter deep well with inner diameter 10 meter is dug and the earth taken out is evenly spread all around the well to form an embankment of width 5 meter. Find the height of the embankment. ஸோ 14 மீட்டர் டீப்பில் ஒரு வெல் இருக்குது. ஸோ அதனுடைய இன்னர் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 10 மீட்டரு. ஸோ டக்கு ஸோ அதை தோண்டி எடுக்கக்கூடிய அந்த மண்ணை பார்த்திங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அந்த வெல்லை சுற்றியும். அதிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு எம்பேங்க்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய வித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மீட்டர் ஆகுது. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி எம்பேங்க்மெண்ட். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் எம்பேங்க்மெண்ட்னா பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஸோ அதனுடைய ஹைட்டை கேட்குறாங்க. ஸோ திஸ் அ கொஸ்டின். See the solution. ஸோ இப்போ இன்னர் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரேடியஸ் அதிலேருந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டரு. இன்னர் ஹைட்டு பார்த்திங்கன்னா 14 மீட்டர். ஸோ see this diagram. ஸோ அப்போ இன்னர் டயாமீட்டர் ஹைட்டுனாவே நமக்கு ஹாலோ சிலிண்டர் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குங்க டயக்ராமில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னர் டயாமீட்டரு, ஸோ அதனுடைய வித்து, ஸோ ஹைட்டு, ஸோ எவ்ரிதிங் இஸ் கிவன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் வால்யூம் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம உள்ளேருந்து எடுக்கக்கூடிய அந்த மண், ஸோ அதுக்குள்ளே இருக்கிறனால நம்ம வால்யூம் யூஸ் பண்ணுறோம். ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஃபஸ்ட்டு. ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், ஸோ பைஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். வால்யூம்னால கியூபிக் யூனிட்ஸ் போடுறோம். ஸோ பையோட வேல்யூ 22/7. ஸோ ரேடியஸ் பார்த்திங்கன்னா 5 ஸ்கொயர்னால 2 டைம்ஸ். ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தா நமக்கு ரேடியஸ் பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹைட்டு 14. ஸோ இதில் அந்த 7ஐயும் 14 பண்ணோன்னா நம்ம 2 டைம்ஸு. ஸோ ரிமைனிங் மல்டிபிள் பண்ணால் 1100 மீட்டர் க்யூப்னு நமக்கு கிடைக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கிறப்புக்கு நமக்கு பை ஆர் ஸ்கொயர், பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயரு ஹெச் இன்ட்டு கியூபிக் யூனிட்ஸு. ஸோ அதில் கேபிட்டல் ஆர், ஸோ அந்த டயக்ராம் இன்சைட்லேயே இருக்குது. ஏன்னா ஹாலோ சிலிண்டர்ப்போ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் நமக்கு வரும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறோம். கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறப்ப 10 மீட்டர். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது நமக்கு வித்து ப்ளஸ்ஸு ரேடியஸ்ஸு. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் ஆர் கிடைக்கும். ஸோ நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு கேபிட்டல் ஆர் கிடச்சிருச்சு. ஸோ பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஸோ அந்த ஃபார்முலாவில் நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி ஸ்மால் ஆர் தெரியும் நமக்கு 5 மீட்டர். ஸோ இப்போ நமக்கு இந்த வேல்யூ இந்த ஃபார்முலாக்குள்ளே அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்குது பையோட வேல்யூ 22/7. ஸோ கேபிட்டல் ஆகிறது 10 ஸ்கொயரு, ஸ்மாலாக இருக்கிறது 5 ஸ்கொயரு, ஹெச் நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு 1100 மீட்டர் க்யூப். ஸோ இது இதுக்கு ஈக்குவல் டு ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த சிலிண்டருடைய மணலை எடுத்து தான் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஒரு பிளாட்ஃபார்மாக பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய வால்யூமும் அந்த சிலிண்டருக்கு அந்த வெல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய வால்யூமும் அந்த பிளாட்ஃபார்மத்தில் இருக்கக்கூடிய வால்யூமும் ரெண்டும் சேம். ஸோ அதனால் ரெண்டும் நமக்கு ஈக்குவல்ட்டுங்க. ஸோ அதனால் இப்படி நம்ம ஈக்குவல்ட்டாக எடுத்துக்கிறோம். அந்த வால்யூமுடைய சிலிண்டருடைய வால்யூம்ங்கிறது ஹாலோ சிலிண்டருடைய வால்யூமுக்கு அது நமக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கும். ஸோ see the next one. ஸோ see the next one for ஸோ இதான் இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எர்த் டேக்கன் அவுட் இஸ் ஈக்குவல் டு த எர்த் ஸ்ப்ரெட் ஆல் அரவுண்டு. ஸோ எர்த்து டேக்கன் அவுட்டுங்கிறது ஈக்குவல்ட்டு இப்போ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு இது ஈக்குவல் தான். அதான் சொன்னது நம்ம சிலிண்டர் தான் ஹாலோ சிலிண்டர் ஈக்குவல்ட்டு. ஸோ அதான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஸோ அப்போ பையோட வேல்யூ 22/7. ஸோ 10 ஸ்கொயர்னால் நமக்கு 100.
ஸோ 5 ஸ்கொயரு 25 இன்ட்டு ஹச் 1100 மீட்டர் க்யூபு. ஸோ அப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 75 நமக்கு கிடைக்கிது இதில். ஸோ இப்போ இந்த 75 இங்கே கொண்டு போனீங்கன்னா 1/75 ஆயிரும். ஹச் இங்கே வச்சுக்கலாம். இந்த 22/7 இந்த கொண்டு போயிருங்க, ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா 4.66. ரவுண்ட் ஆஃபாக பண்ணும்போது 4 பாயிண்ட்டு, இந்த தேர்டு டிஜிட் பார்த்திங்கன்னா 6. ஸோ 4.67 மாற்றிக்கலாம், அல்லது 4.7 மீட்டராகவும் பண்ணலாம். ஸோ த ஹைட் ஆஃப் தி எம்பேங்க்மெண்ட்டு அப்படிங்கிறது நமக்கு 4.7 மீட்டர். ஸோ see the next question. Question number 2 பார்த்திங்கன்னா நமக்கு cylindrical glass with diameter பார்த்திங்கன்னா 20 centimeter as water இருக்குது. the height of 9 centimeter, a small cylindrical metal of radius 5 centimeter and height 4 centimeter, impressed it completely. Calculate the rise of the water in the glass. ஸோ இப்போ சிலிண்ட்ரிக்கலில் கிளாஸ் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா டயாமீட்ரு பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்ரு, அதில் வாட்டர் இருக்குது. அப்போது வந்து அதனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 9 சென்டிமீட்டர். எ ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் ஆஃப் ரேடியஸ் பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்ரு. ஸோ அப்போ அதனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர். ஸோ அதில் அது உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து அதை உள்ளே வைக்கிறாங்க சின்ன சின்ன சிலிண்டராக கம்ப்ளீட்லி. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், வாட்டர் வந்து ரைஸ் ஆகும். ஸோ கால்குலேட் த ரைஸ் ஆஃப் தி வாட்டர் இந்த கிளாஸ். ஸோ அப்போ அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய வாட்டர் ரைஸ் ஆகும்போது அதனுடைய லெவல் என்னென்னு கேட்குறான். ஸோ திஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின். ஸோ see the solution. The solution of the volume of the water raised is equal to volume of the cylindrical metal. ஸோ அப்போ அந்த வால்யூம் ஆஃப் த வாட்டர் ரைஸ் ஆகக்கூடியதும் வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல்னுடையதும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா அந்த சிலிண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பால் போட்டு அதில் இருக்கக்கூடிய வால்யூம் இதில் இருக்கக்கூடிய வால்யூம் ரெண்டுமே நமக்கு சேமாக தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதை நமக்கு டயக்ராமை பார்க்குறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் பார்த்திங்கன்னா ஹைட்டு கொடுத்துருக்காங்க, 20 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வாட்டர் உள்ள ரைஸ், அந்த பாலில் சின்ன சின்ன சிலிண்ட்ரிக்கல் பால் போடுறப்ப ரைஸ் ஆகும். ஸோ அப்போ அதனுடைய ஹைட் என்ன? ஸோ திஸ் இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின். ஸோ see the next one. ஸோ நம்ம பார்க்குறப்ப ஸோ ரெண்டுடைய இதுவுமே நமக்கு சேர்ந்த ரெண்டுமே சிலிண்டர் தான். ஸோ அப்போ பை R2 ஸ்கொயர் H2 இஸ் ஈக்குவல் டு பை R1 ஸ்கொயர் ஹியர். ஸோ ஈக்குவல் டு பை R1 ஸ்கொயர் H1. ஸோ இது ரெண்டு வால்யூம் ஈக்குவல் டு, ஸோ அதனால் ஈக்குவல் டு கொடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பையோட வேல்யூ. ஸோ இதனுடைய ரேடியஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 10. ஸோ ஆல்ரெடி டயக்ராமில் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 10 ஸ்கொயரு. ஸோ ஹச் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதை ஆல்ரெடி ஆனால் ஹைட் இருக்குது, பட் அது வந்து நார்மலாக இருக்கும்போது ஸோ அந்த சின்ன சின்ன சிலிண்டர்கள் அதுக்குள்ளே போடும்போது என்ன ஆயிருன்னா அது வாட்டர் ரைஸ் ஆகும். ஸோ அதுதான் கொஸ்டின். ஸோ அதனால் ப்ரீவியஸாக கொடுத்த ஹைட் அந்த இடத்துல எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ இந்த சின்ன சின்ன சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ரேடியஸ் பார்த்திங்கன்னா 5. ஸோ அப்போ 5 ஸ்கொயர்னால் 2 டைம்ஸ் ஹச் பார்த்திங்கன்னா அதில் 4. ஸோ அப்போ பை கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 10 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 100. இதை டிவைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 5 ஸ்கொயரு இன்ட்டு 25 இன்ட்டு 4 100. ஸோ அதை கேன்சல் பண்ணுவோம், நமக்கு கிடைக்குது 1 சென்டிமீட்டர். therefore the height of the raised water in the glassல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகும். ஸோ this second question answer. So see the third one. So question number 3. So if the circumference of the conical wooden at the face 484 centimeter, then find its volume when its height is 105 centimeter. So this is a question. So circumference of the conical wooden வந்து கொடுத்துட்டாங்க 484 centimeter.
ஸோ இட்ஸ் ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம், அதோட வெயிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ அதனுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 105 கொடுத்துட்டாங்க. ஸோ நவ் திஸ் see the solution. So now see the solution. So circumference of the base of the cone 484 centimeter, height பார்த்தீங்கன்னா 105 centimeters. ஸோ the 2 pi r circumferenceோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 pi r 2 pi rங்கிறது 484 is given. ஸோ இந்த டயக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியும். ஸோ அப்போ நம்ம ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 77 மீட்டர். ஸோ அந்த 2 pi rலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம 77 மீட்டர் கிடைக்கும். ஸோ see the next one. ஸோ அந்த 2 pi r ஃபார்முலாவில் நம்ம இது யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22/7. ஸோ அதை ஈக்குவல் சைனுக்கு அப்புறம் கொண்டு வரப்போ நமக்கு 7/22 ஆயிரும். ஸோ இப்போ 2 pi r இருந்தோன்னு வரப்போ 1/2 ஆயிரும், ஈக்குவல் டு 484. ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு 77. ஸோ திஸ் ஆர் ரேடியஸ். ஸோ அதான் நமக்கு டயக்ராம்லேயும் பார்த்தோம். ஸோ ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் கேட்குறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன், வால்யூம் ஆஃப் தி கோனிக்கல்னால் கோன் அர்த்தம். ஸோ 1/3 pi r square h cubic units. 1/3 பையோட ஆன்சர் 22/7. ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 77. ஸோ 77 into 77 square means so 2 times. ஸோ h for 105 centimeter. ஸோ the 3 கேன்சல் பண்ணுறோம், 7ம் 11 கேன்சல் பண்ணுறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு ஸோ 6,52,190 centimeter cube is the required volumes. So see the next one. Question number 4. So question number 4, a conical container is fully filled with petrol. The radius பார்த்தீங்கன்னா 10 meter and height 15 meters. So if the container is release the petrol through a bottom at the rate of 25 cubic meter per minute, in how many minutes the container will be emptied? Round off your answers. Round off your answers. Nearest minutes. So this is asking the question. ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது. அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 10 மீட்ரு, ஹைட்டு 15. ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா அதிலேருந்து பெட்ரோலை ரிலீஸ் பண்ணுறாங்க த்ரூ எ பாட்டம். ஸோ அடியிலேருந்து ரிலீஸ் பண்ணும்போது அதனுடைய ரேட் மீன்ஸ் இஸ் எ ஸ்பீடு 25 cubic meter per minute பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த இன் ஹவு மெனி மினிட்ஸு கண்டெய்னர்ஸ் வில் பி எம்டிடு. ஸோ எப்போ அது எம்டி ஆகும், எவ்வளோ நேரம் அப்போ அந்த கண்டெய்னர் வந்து எம்டி. ஸோ ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆன்சர். ஸோ ஆன்சர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நியரஸ்ட் மினிட்ஸில் நம்ம ஆன்சர் பண்ணணும். So see this solution. So first you can use volume of the cone. So 1/3 pi r square h cubic units. So see the next one. So see the diagram. So இந்த diagrams பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10, 1/3 pi r square. ஸோ இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10. ஸோ அந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15. ஸோ ரேடியஸு, ஸோ ஹைட்டு. ஸோ வால்யூம் ஆஃப் தி கோனிக்கல் கண்டெய்னர். ஸோ 1/3 பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் 2 times. ஸோ 10 into 10, ஸோ 15. ஸோ அதை மல்டிபிள் அதை கேன்சல் பண்ணுவோம் நமக்கு பார்த்தீங்கன்னா 1 3 சார். ஸோ 5 3 சார். ஸோ மல்டிபிள் பண்ணது 500 pi meter cube. ஸோ see the next one. ஸோ 500 pi
centimeter, 500 pi meter cube. மீட்டருக்குனால மீட்டர் யூஸ். ஸோ டு எம்டி 25 மீட்டர் க்யூப் அதை கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ 25 மீட்டர் க்யூப்னு. ஸோ டைம் டேக்கன் 2 per minute. ஸோ 1 minute ஆகுது. பர் மினிட்டுக்கு 25 மீட்டர் க்யூப் எம்டி ஆகுது. ஸோ டு எம்டி 500. நவ் 500 பை மீட்டர் க்யூப் டைம் டேக்கன். ஸோ 500 into that pi value 22/7 into அந்த நமக்கு பர் மினிட்டுக்கு. ஸோ எம்டி எப்போ ஆகுனா 25 மீட்டர் க்யூபில். ஸோ அதனால் டிவைடட் பை 25. ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பார்த்திங்கன்னா 62.857 minutes. ஸோ அவர் ரவுண்ட் ஆஃபாக மாற்றும்போது 63 minutes approximately. So this is question number 4th. So number C, the question number 5. Question number 5, the right angle triangle whose sides are 6 cm, 8 cm, 10 cm is revolved about the sides containing the right angle in two ways. Two waysல அதை rotate பண்ணுறோம். And the difference in the volumes of the two solids so formed. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அதனுடைய சைட்ஸ் பார்த்திங்கன்னா 6 cm, 8 cm, 10 cm ரிவால்வ் பண்ணும் பொழுது சைட்ஸ் கண்டைனிங் அட் ரைட் ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும்போது ரைட் ஆங்கிளாக மாறுது இன் 2 வேஸில். அப்படி இருக்கப்போ நம்ம ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் த வால்யூம்ஸ் ஆஃப் த 2 சாலிட்ஸ் ஃபார்ம். ஸோ 2 விதமான டிஃபரன்ஸை ரெண்டு இதனுடைய டிஃபரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாசிங் கொஸ்டின். So see the solution. When ABC of the triangle is rotated about AB. AB rotate பண்ணும்போது ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது. ஸோ see the next one. So see the diagrams. ஸோ ஏபியை நீங்கள் ரொட்டேட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஏபியை பேஸ் பண்ணும் பொழுது ஸோ அப்போ ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹச்சு 8. ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 6. இது பிக்கஸ்ட் வேல்யூ. ஸோ தட் ஸ்லாண்ட் ஹைட் L. ஸோ நவ் த வால்யூம்ஸ் ஃபார் 1/3 pi r square h is 1/3 pi 22/7. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயரு 6 × 6. ஸோ ஹைட்டு பார்த்திங்கன்னா 8. ஸோ அதை நமக்கு கேன்சல் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 3 சார் 2 3 சார். ஸோ ரிமைனிங் எல்லாம் மல்டிபிள் பண்ணி நம்ம எழுதும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ 2112/7. ஸோ அதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு 301.71 cm3. ஸோ the similar ABC is rotated about BC. ஸோ பிசி வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப ஸோ சிதிஸ் அது பிசி வச்சு ரொட்டேட் பண்ணும்போது இந்த பிசி கேன் கோ ஃபார் ஹைட்டு, திஸ் ஏபி கேன் கோ ஃபார் ரேடியஸ். இது ஹைட்டாக மாறி இது ரேடியஸாக மாறிடும் பிசியை ரொட்டேட் பண்ணும்பொழுது. ஸோ சி தட் பிசி. ஸோ now the radius 8 cm, height 6 cm. so V2 1/3 volume 1/3 pi r square h. so 1/3 pi ஓட வேல்யூ 22/7. ரேடியஸ் இப்போ 8 r square. ஸோ தட் 8 × 8 ரேடியஸ் 8. ஹைட்டு பார்த்திங்கன்னா h 6. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 3 சார் அப்போ 2 3 சார் 6. ரிமைனிங் எடுக்கிறப்ப நமக்கு 2816/7. ஸோ 402.29. ஸோ asking the question difference. ஸோ the V2 minus V1 402.29லேருந்து 301.71 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா டிஃபரன்ஸுன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ the 100.58 cm3. ஸோ இஸ் required difference of the volume. So see the next one, the question number 6. See the question number 6.
the volumes of the two cones of the same base of the radius are 3600 centimeter cube and 5040 centimeter cube. Find the ratio of the side. ஸோ டூ வால்யூம்ஸ் ஆஃப் தி கோன் இருக்குது, அதனுடைய சேம் பேஸ் இருக்குது. ஸோ ரேடியஸ் சேம் பேஸ் ஆஃப் ரேடியஸ் அப்படின்னா ரெண்டு கோனுடைய பேஸ் ரேடியஸ் ஈக்குவல்ட்டாக இருக்கும். ஸோ 3600 மீட்டர் கியூப் அண்ட் 5040 வந்து வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ரேஷியோ ஆஃப் தி ஹைட்டு கேட்குறாங்க. ஸோ சி த நெக்ஸ்ட் ஒன்று. So see now the solution V1 3600 centimeter cube volume. So the given already நம்ம சொல்லியிருக்கேன். ஸோ R1 equal to R2 because இந்த 2 என்னுடைய பேஸ் ரேடியஸ் ஈக்குவல்ட்டாக இருக்கும், ரெண்டும் சேமாக இருக்கனால. ஸோ V2 பார்த்தீங்கன்னா 5040 centimeter cube. ஸோ த ஃபஸ்ட்டு வால்யூம் 1/3 pi r square h R1 square H1 1/3 pi R2 square H2. ஸோ ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ அந்த ரெண்டு வால்யூமை டிவைடில் எழுதுகிறோம். ஸோ 3600 by 5040. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1/3 pi கேன்சல் ஆகிரும். ஸோ R2 R1 ஈக்குவல்ட்டு, ஸோ தட் நம்ம கேன்சல் ஆகிடும். ஸோ H1/H2 இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 90/126. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணி ரெடியூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா 5/7. therefore the ratio of this volume, so the ratio of the height பார்த்தீங்கன்னா H1 is to H2, so 5:7. See the question number 7. So if the ratio of the radii of the two sphere 4:7, find the ratio of their volumes. The ratio of radii of two sphere நோடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய வால்யூம்ஸை ரேஷியோவில் கேட்குறாங்க. திஸ் இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின். ஸோ see that now solution. So here R1/R2, so ratio already given, so that R1/R2 is equal to 4/7. So the ratio of the volumes of two spheres is asking the question. So 4/3 pi r cube is the volume of a sphere. So R1 cube by 4/3 pi R2 cube. This formula can write in the ratio. So 4/3 by 4/3 pi cancel, pi cancel ஆயிரும். ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா 4 cube ஃபஸ்ட்டு ரேடியஸ், இது பார்த்தீங்கன்னா 7 cube. ஸோ 4 cube 64, 7 cube 343. ஸோ therefore the ratio of volumes பார்த்தீங்கன்னா 64:343 is the required ratio of the two spheres of volumes. So see the next one. Question number 8. See the question number 8. A solid sphere and a solid hemisphere have the equal total surface area. Prove that the ratio of their volumes 3√3:4 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சாலிடு ஸ்பியரும் அந்த சாலிடு ஹெமிஸ்பியரும் ஈக்குவல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்குது. ப்ரூவ் தட் ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ். ஸோ அந்த ரேஷியோ ஆஃப் வால்யூம் வந்து இந்த மாதிரி 3√3:4ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ see the solution now. ஸோ ஸ்பியரு is equal to, this is equal to hemisphere. So ரெண்டு sphere and hemisphere equal to the total surface area. This is already given. So 4 pi r1 square 3 pi r2 square. So pi cancel, so remaining 4 pi r1 square 4 r1 square is equal to 3 r2 square. So R1 square by R2 square. So the ratioவில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்.
ஸோ 3/4 இந்த 4 கீழே கொண்டு வந்துடலாம், அந்த 3 எங்கே வச்சுக்கலாம், இந்த R2 கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ R1 ஸ்கொயர் R2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை நம்ம ரூட் எடுக்கிறோம். R1 ஸ்கொயர் R2 ஸ்கொயர் அப்போ அது ஸ்கொயர் எடுக்கிறப்ப ரூட்டாக அந்த மாதிரி மாறிடும். 3/4 ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ அப்போ ரூட்டு 3க்கு 3, 4க்கு 2. ஸோ திஸ் இஸ் R1 by R2. R1 is to R2. So that is the radius. So then can find the volume. So volume, their volumes 4/3 pi R1 cube is to ratio கேட்கனால is to 4/3 R2 cube. So that 4 pi கேன்சல், பை கேன்சல், ரேஷியோவில் இருந்தாலும் ஈக்குவல் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பியர்னுடைய ரேடியஸ் பார்த்திங்கன்னா √3. ஸோ க்யூப்னால் 3 டைம்ஸ் எழுதுகிறோம். ஸோ அப்போ 2 டைம்ஸு √3 × √3ங்கப்போ நமக்கு 3 கிடச்சிடும். ரிமைனிங் ஒரு √3க்கு. ஸோ அப்போ 3√3. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு R2 cube. ஸோ 2 பார்த்திங்கன்னா 3 cube. ஸோ தட் √3 க்யூபுங்கிறப்ப 2 cube. ஸோ தட் 8. ஸோ அப்போ 3√3 is to 8. ஸோ hence is the required proof. So question number 9. See the question number 9. The outer and inner surface areas of the spherical copper shell are 576 pi centimeter square and 324 pi centimeter square respectively. Find the volume of the material required to make the shell. ஸோ அவுட்டரு இன்னொரு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பெரிக்கல் காப்பர் கொடுத்துருக்காங்க. 576 பை சென்டிமீட்டர் ஸ்கொயரும் 324 பை சென்டிமீட்டர் ஸ்கொயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் ரெக்வயர்டு மேக் த செல். ஸோ இந்த செல்லை மேக் பண்ணுறதுக்கான வால்யூம் என்ன? திஸ் இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின். ஸோ see the next one. So see the solution. So first 4 pi capital R square. So inner outerனாவே நம்ம என்ன செய்யணும்னா capital R small வரும். ஸோ the spherical sphere. ஸோ அதனால் 4 pi R square அதனுடைய ஏரியாஸ் கொடுத்துருக்கனால ஸோ 4 pi capital R square 576 5 centimeter square 4 pi small R square. ஸோ அவுட்டர்னால கேபிட்டல் ஆர், இன்னர்னால ஸ்மால் ஆர். ஸோ 324 pi centimeter square. ஸோ ஃபஸ்ட்டு 4 pi கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்லேருந்து 576 pi. ஸோ பை கேன்சல் ஆகிரும். ஸோ ரிமைனிங் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4 கேன்சல் பண்ணுறோம். 144 ஆர் ஸ்கொயரு 144. ஸோ ஆர் பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஆர் 12 centimeter. ஸோ சிமிலராக பார்த்திங்கன்னா 4 pi ஆர் ஸ்கொயர். ஸோ பை கேன்சல் ஆகிடுது. ஸோ அதனால் இந்த 4ஐயும் 324 கேன்சல் பண்ணால் 81. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 9 centimeter. ஸோ கேபிட்டல் ஆர் அண்டு ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் 12 centimeter, small ஆர் 9 centimeter. ஸோ தென் யூ கேன் ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். ஸோ ஏன்னா ஸ்பெல் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் ஹாலோ ஸ்பியர் அது மாறிடும். ஸோ அப்போ 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூபு மைனஸ் ஸ்மால் ஆர் கியூபு கியூபிக் யூனிட்ஸு. 4/3 பையோட ஆன்சரு கேபிட்டல் ஆர் 12. ஸோ 12 கியூபு மைனஸ் ஸ்மால் ஆர் 9 கியூபு. 4/3 பை 22/7. 12 கியூபோட ஆன்சர் 1728. 9 கியூபோட ஆன்சரு 729. ஸோ see the next one. ஸோ இதிலேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா 4/3 22/7 அதை மைனஸ் பண்ணும்போது 999. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 வரும். ஸோ அப்படி கிடைக்கிறப்ப நமக்கு நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணும்போது 29,304/7. ஸோ அதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் 4,186.285. ரவுண்ட் ஆஃபாக மாற்றும் போது நமக்கு 0.2 இந்த 5க்கு மேலே தேர்ட் டிஜிட்டுக்கனால செகண்ட் டிஜிட்டை ஆட் பண்ணலாம்.
4186.29 cubic centimeter. So this is the volume of the material needed the cells. So these are required volumes. So see the next one. See the next one, the container open at the top is in the form of a frustum. Frustum அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. So of a cone height 6 cm with radii of its lower and upper are 8 cm 20 cm respectively. And the cost of the milk which can completely fill container at the rate of 40 per liter. So this is given the questions. ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஓப்பன் டாப் ஆஃப் தி ஒரு ஃப்ளக்ஸ்டம் சேஃபில் இருக்குது. ஸோ அதில் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர், ரேடி பார்த்தீங்கன்னா லோயரு அப்பரு. ஸோ லோயரு அப்பருங்கிறப்ப நமக்கு அந்த இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ் கேப்லார் ஸ்மாலர் வந்துடும். ஸோ நமக்கு வரும்போது நமக்கு 8 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் ஸ்மாலார் கேப்டலாக வந்துடுது. ஹைட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மில்க்கு. காஸ்ட்னாவே நமக்கு ருப்பீஸு. மில்க்கு கேன் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித்து கண்டெய்னர் அதுக்குள்ளே இருக்குது. அந்த ரேட்டு பார்த்திங்கன்னா 40 பர் லிட்டர். பர் லிட்டருக்கு 40 ரூபா ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்ப அதனுடைய காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின். ஸோ சி த நெக்ஸ்ட் ஒன்று சொல்யூஷன். ஸோ வால்யூம் ஆஃப் த ஃப்ரக்ஸ்டம். ஸோ அந்த டயக்ராமு பார்த்துருங்க. த ஃப்ரக்ஸ்டத்தினுடைய டயக்ராமு. ஸோ அதில் நமக்கு இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் ரேடியஸ்ஸு, கேபிட்டல் ரேடியஸ்ஸு அண்டு ஹைட்டு. ஸோ இதுதான் அந்த ஃப்ரக்ஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபார்மு. ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நமக்கு எழுதிக்கிறோம் அந்த ஆன்சரை. வால்யூம் ஆஃப் தி ஃப்ரக்ஸ்டம் ஆஃப் த ஃபார்முலாஸ். ஸோ நமக்கு 1/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். 1/3 பையோட ஆன்சர் 22/7. கேபிட்டல் ஆர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டயக்ராமில் பார்த்துட்டோம் 20. ஸோ 20 ஸ்கொயரு கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். ஸோ இங்கே மல்டிபிள் இருக்குது. ஸோ 20 இன்ட்டு 8. ஸ்மால் ஆர் 8. ஸோ 8 ஸ்கொயர். ஹச் பார்த்திங்கன்னா 16. ஸோ 1/3 22/7. 20 ஸ்கொயர் 400. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம் 160. ஸோ 8 ஸ்கொயர் 64. ஸோ இன்ட்டு 16. ஸோ சி த நெக்ஸ்ட் ஒன்று. See the next one. See the next one. So 1/3 22/7. So the simplify 624 into 16. ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கல கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 73,000. அதை 3 கேன்சல் பண்ணுவோம். உங்களுக்கு 2 3s are 6, 8 3s are 24. ஸோ 0.8ன்னு கிடைக்கும். 8 3s are 24. ஸோ நியூமரேட்டர் மல்டிபிள் 73,216/7. இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது 10,450 9.428 சென்டிமீட்டர் க்யூபு. ஸோ இது ஒரு ஃபார்முலா. அது நமக்கு 1000 சென்டிமீட்டர் க்யூபிக்குங்கிறது 1 லிட்டரு. ஸோ 10,459.428 சென்டிமீட்டர் க்யூப் இருக்குது. ஸோ அதை லிட்டராக சேஞ்ச் பண்ணும்போது சென்டிமீட்டர் க்யூப் வந்து லிட்டராக மாற்றும் போது டிவைடட் பை 1000. ஸோ அப்போ 10.459 லிட்டர்ஸாக மாற்றிடும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம காஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். காஸ்ட் ஆஃப் தி மில்ஸ் அட் த ரேட் ஆஃப் 40 பர் லிட்டர். ஸோ பர் லிட்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 ருபீஸ் ஆகுது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 10.459 இன்ட்டு இந்த 40 மல்டிபிள் பண்ணுவோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 418.36 rupees. So this is a required cost of the milk. So thank you to all.